ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த செஷனில் ஒயில் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் செஞ்சு பார்த்தோம். அதில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத திரும்ப ஒரு ரீகால் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + up to n வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணுற மாதிரி. அப்போ எண்ணுக்கான அப்பர் லிமிட் என்ன வேல்யூவோ அதை நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வாங்கிட்டு நம்ம 1லேருந்து n வரைக்கும் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ஐன்னு ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஐயில் இனிஷியலாக 1 ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் லூப்பில். ஸோ ஒயிலில் என்ன கண்டிஷன் கொடுக்குறோம்னா i ≤ n அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். ஸோ 1 + 2 + 3 + up to n வரைக்கும். அப்போ 1ல் அப்புறம் 2 வரும், அப்புறம் 3 வரும். இது மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துக்குள்ள ஐன்னு ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் வேல்யூ மாறிக்கிட்டே வரும் அப் டு n வரைக்கும். அதான் ஒயிலே நம்ம கண்டிஷனாக கொடுத்துட்றோம். i ≤ n அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்றோம். அதில் உள்ளுக்குள்ளே சம் + i அப்படின்லாம் நம்ம கொடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் ஐயோட வேல்யூஸை. அதே மாதிரி ஐயோட வேல்யூஸை அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். 1 i = i + 1 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இதை நம்ம வேறு டைப்லேயும் நம்ம அடுத்த டைப்லேயும் செஞ்சு பார்க்க போகிறோம். அப்போ ஐன்னு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணி செய்கிறோம், அது இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். நமக்கு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இன்புட் வேரியபிள் n தான் அப்பர் லிமிட்டு, அதை வாங்கிக்கிறோம். அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா அங்கே 1லேருந்து n வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ 1ங்கிறத லோயர் லிமிட்னு வச்சுக்கலாம், n அப்பர் லிமிட்னு வச்சுக்கலாம். லோயர் லிமிட் டு அப்பர் லிமிட் ட்ராவல் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐன்னு ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நான் வச்சுக்கிட்டு நம்ம அதில் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம். அதை வச்சு கண்டிஷன்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் i ≤ n சொல்லி. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஐன்னு ஒரு வேரியபிள் இல்லாமல் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமில் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர் லிமிட் டு லோயர் லிமிட் இப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ எது அப்பர் லிமிட்டு, n தான் அப்பர் லிமிட்டு. எது வரைக்கும் ட்ராவல் பண்ணணும், 1 வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். அதை நான் என்ன பண்ணுறேன், ஒயில் லூப்பில் கண்டிஷனில் ஒயில் n > 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ என்னோட வேல்யூ 0க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த ஒயில் லூப்பில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு சம் + n ஒர்க் ஆகும். அப்போ என்னோட வேல்யூ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும், n = n - 1. அப்போ இங்கே ஐன்னு ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்மளுக்கு அதே மாதிரி சேம் அவுட்புட் தான் ஜென்ரேட் பண்ணுது. அப்போ லோயர் லிமிட் டு அப்பர் லிமிட் அப்படியும் நம்ம ட்ராவல் 1 to n ட்ராவல் பண்ணலாம், இல்லை n to 1 ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நமக்கு வேணுங்கிற அவுட்புட் வேல்யூவை மட்டும் டிஸ்பிளே பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. எது அவுட்புட்டு, சம் தான் அவுட்புட்டு. அதை மட்டுமே நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இந்த மாதிரி அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டும் நம்ம ட்ராவல் பண்ணி அதில் சம் + n கொடுத்துருக்க முடியாது ஒயில் லூப்பில். அதை சம் பண்ணி அந்த சம்மில் ஃபைனலாக என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ இங்கே ஐங்கிற வேரியபிளை தவிர்த்துட்டு எப்படி இந்த சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸை செய்கிறது. போன ப்ரோக்ராமில் ஐங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணோம், இப்போ ஐங்கிற வேரியபிள் இல்லாமல் எழுதுகிறோம். அப்போ லோயர் லிமிட் டு அப்பர் லிமிட் யூஸ் பண்ணும்போது ஐங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம் போன ப்ரோக்ராமில். இப்போ என்ன பண்ணுறோம், அப்பர் லிமிட் டு லோயர் லிமிட். எது அப்பர் லிமிட், n தான் அப்பர் லிமிட்டு. எது லோயர் லிமிட்னா 1. அதான் ஒயில் லூப்பில் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ஒயில் n > 0 அப்படின்னு சொல்லி. அப்போ n > 0னா n 0 வரைக்கும் ட்ராவல் ஆக போகுது. 0க்கு மேலே இருக்கிற வேல்யூ வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போ என்னோட வேல்யூ குறைச்சிக்கிட்டே வரணும், n = n - 1 தான் கொடுத்துருக்கோம். சரி, இந்த ப்ராசஸ் வழியாக என்ன பண்ண போகிறோம், ஒயில் ஸ்டேட்மெண்ட் வழியாக என்ன பண்ண போகிறோன்னா சம் = n. என்னோட வேல்யூ சம்மோட ஆட் பண்ணிக்கிட்டே வரும். போன ப்ரோக்ராமில் என்ன அவுட்புட் கிடைச்சதோ அதே அவுட்புட் தான் இந்த ப்ரோக்ராம்லேயும் கிடைக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதில் நம்ம அந்த வேரியபிள் ஐங்கிற ப்ராசஸ் வேரியபிள் இல்லாமலும் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெரைட்டி தான் இந்த ப்ரோக்ராம். அதான் நம்ம கீழே மேனுவல் எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்கேன். சம் = 0 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே எடுத்துக்கிறோம். என்ன ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே மேனுவல் எக்ஸிக்யூஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். நான் எண்ணுக்கான வேல்யூ 4ன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அசம்ஷன். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 4 > 0 செக் பண்ணோம் ஒயில் லூப்பில், ட்ரூ. அப்போ என்ன ஆகும், sum is equal to 0 plus 4
அப்போ எண்ணில் இருக்கிற வேல்யூ 4 ரெண்டையும் ஆட் பண்ணி சம்மில் 4னு ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் n = n-1 இருக்குது ஒயில் லூப்பில். அப்போ என்னோட வேல்யூ 3 ஆகிடும். திரும்ப 3 > 0 திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும். n > 0 இருக்கு இல்லையா, அதனால் 3 > 0 கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். ட்ரூன்னு ஆகிடுச்சுன்னா சம்மில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், 4 இருக்குது. ப்ளஸ் எண்ணில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. ஸோ 4 + 3 = 7. அடுத்த ஸ்டெப்பில் திரும்ப என்னோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும், n = 2ன்னு ஆகும். திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும். 2 > 0 கண்டிஷன் ட்ரூ. சம் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே சம்மில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இருக்குது. இப்போ எண்ணில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 ஆகும். இதுதான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த ஸ்டெப்பு திரும்ப என்னோட வேல்யூ திரும்ப டிக்ரிமெண்ட் ஆகும். எண் வந்து 1 ஆகிடும். 1 > 0 திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணோம். ஒயில் லூப் ரொட்டேட் பண்ணும்போதெல்லாம் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் சம் = சம் ப்ளஸ் என்னங்கிற வேல்யூ ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். உள்ளே கொடுத்துருக்க ஒயில் லூப்புக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஒயில் லூப்பில் பக்கத்தில் கொடுத்துருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் ஒயில் லூப்பில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ n = 1 > 0 ட்ரூ. சம் = ஏற்கனவே சம்மில் 9 இருக்குது. இப்போ எண்ணில் 1 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 ஆகும். என்னோட வேல்யூ திரும்ப டிக்ரிமெண்ட் ஆகும் 0. கண்டிஷன் டெஸ்ட் பண்ணால் 0 > 0 கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ அதோட ஸ்டாப் ஆகிடும். ஒயில் லூப்பு அதோட ஸ்டாப் ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். வெளியில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குற மெசேஜ் என்ன கொடுத்துருக்கோம், சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஈஸ் 10 அப்படின்னு சொல்லி அவுட்புட்டை காமிச்சிடும். இப்படி தான் இந்த லூப்பு இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. இந்த லூப் எக்ஸிக்யூஷன் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு என்னென்ன வேல்யூஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 4ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறா 10ன்னு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது மேனுவல் எக்ஸிக்யூஷனில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. போன ப்ரோக்ராமில் ஐங்கிற வேரியபிளை ப்ராசஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ ஐங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணாமலும் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணாமலும் செய்யலாம். லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டும் செய்யலாம், அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டும் செய்யலாம். 1 to n செய்யலாம், n to 1 செய்யலாம். இன்னும் 2 வெரைட்டிலையும் நம்ம இந்த லூப் எக்ஸிக்யூஷனை ஒயில் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஐட்ரேஷன். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் அடுத்தடுத்த லெவலில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்த செஷனில் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் லாஜிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.